வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். ஸோ ஆகஸ்ட் 11th அன்னைக்கு உபாகர்மாவும் இருக்குது. உபாகர்மா அப்படின்றதே நிறைய பேர் பூனல் போட்டுக்கிறது தான். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. பட் இந்த உபாகர்மாவில் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நிறைய பேர் அதை எனக்கு எலாபரேட் மெனு போடுங்களேன்னு லாஸ்ட் இயர் கூட நிறைய பேர் கேட்டிருந்தேன். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. மெயினாக பாயசம், உங்களுக்கு என்ன சௌரியமோ அந்த பாயசம் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் வந்து தர்ப்பணம் பண்ணுறவாளாக இருந்தால், பித்ரு தர்ப்பணம் பண்ணுறவாளாக இருந்தால்னா வாழைக்காய் கறி பண்ணி வேறு ஏதானு ஒரு கூட்டு அது மாதிரி பண்ணிக்கோங்க. மோர் குழம்பு வச்சுக்கோங்க. போலியும் ஆமவடையும் தான் அன்றைக்கி பண்ணுவாள். ஸோ இந்த போலி நம்ம இப்போ அதாவது தேங்காயும் கடலைப்பருப்பையும் கலந்த போலி நான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இதை தவிர வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன சமாச்சாரம் மட்டும் சொல்லணும். என்னென்னா, எல்லோரும் வந்துட்டு ஆவணி ஆவட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இட்லி சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இட்லி சாப்பிட்றேன். அது நிறைய பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. பட் எனக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். பித்ரு தர்ப்பணம் பண்ணுறவாள்லாம் வந்துட்டு நிச்சயமாக எதுவும் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு போயிட்டு பித்ரு தர்ப்பணம் பண்ணக்கூடாது. அந்த நாள்லலாம் இதை ஏன் வச்சுருந்தானா, 8 வயசு குழந்தைக்கெல்லாம் பூனல் போட்டுருவா. அதுகள் போய் உப்பாகர்மா பண்ணிவிட்டு வரத்தே, அதாவது சும்மா ஒரு வசனத்துக்கே சொல்லுவாள், அசடு கூட ஆவணி ஆட்டத்துக்கு சமைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ லேட் ஆகுமா, அதனால் அசடாக இருக்கிறவா கூட ஆவணி ஆட்டத்துக்கு சமைச்சிடுவா அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாள். அதனால் அந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இட்லி கொடுக்குறதுன்ற மாதிரி வச்சுட்டு இருந்தா. அது இப்போ காலப்போக்கில் இந்த நாளில் யாரும் அவ்வளோ டைம் எடுத்துட்டு பூனல் போட்டுக்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஃபட்டாஃபட் காத்தால் போனோமா, 1/2 மணி 3/4 மணியில் முடித்தோமா, ஆற்றுக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, ஆஃபீஸ் போனோமான்ற மாதிரி இருக்கிறச்சு. காத்தால் நம்ம இட்லி சாப்பிட்டுட்டு போகணுன்றது பித்ரு தர்ப்பணம் பண்ணுறவாளுக்கு கிடையாது. அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா பித்ரு தர்ப்பணம் பண்ணுறதே நம்ம ஒரு தடவை தான் பலகாரம் பண்ண முடியும், ஒரு தடவை தான் சாப்பிட முடியும். காத்தால் வேறு இட்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு நைட் வேறு திருப்பி பலகாரம் பண்ணின்றது தப்பான விஷயம். எனக்கு தெரிஞ்சதை நான் பகிர்ந்துனேன். நீங்கள் எல்லோரும் இதை தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறவாளுக்கு இந்த தகவல் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த போலி மட்டும் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது என்னென்னு கேட்டேன்னா, ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் கடலைப்பருப்பு நன்னா ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஊற வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 8-10 விசில் கொடுத்து நன்னா இந்த மாதிரி மசிய வேக விட்டாச்சு. ஸோ அதே அளவு இப்போ இந்த கப்பால் தான் 1 கப் கடலைப்பருப்புனா அதே அளவு தேங்காய் 2 ஈக்குவலாக எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த கப்பால் 1 கப்பு கடலைப்பருப்பு 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்கோம். ஸோ நான் 2 கப்பு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் அதுக்கு 1.5 கப் தான் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். எங்களுக்கு அது போகிறோம். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணுங்கிறவா 2 கப் எடுத்துக்கோங்க. அதில் இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு இதை கரைய விடுறேன். அதே மாதிரி மேல் மாவு, இது மைதா மாவு 1 கப்பு. ஆக்சுவலி கோதுமை மாவில் பண்ணினேன்னா வந்து அந்த எலாஸ்டிக் தன்மை இருக்காது. ஸோ மைதா மாவில் மட்டும் பண்ணினேன்னா நல்லா எலாஸ்டிக்கோட தன்மையோடு இருக்கும். நீங்கள் பாதி கோதுமை மாவு பாதி மைதா மாவாக கலந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சுன்னு இருக்கு. இதுக்குள்ளே அந்த மேல் மாவை வந்து நீங்கள் எவ்வளோ நாளை நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா எலாஸ்டிக் இதோட வரும். எவ்வளோ மைதா எடுத்தேனோ அதே அளவு கோதுமை, ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு, ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் நெய். இது நல்லா வெல்லம் கரையிட்டோம். இதுக்குள்ளே இதை பிசைஞ்சிடும்ல. பார்த்தீங்கன்னா 1/2 கப் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இது வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்த்தி இருக்கணும். கையில் எப்படி ஒட்டுற மாதிரி இருக்கிறதுல இந்த ஸ்டேஜில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். இதில் போட்டு உங்கள் கை சூட்லேயே இதை நல்லா
இதாகி இலகி கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாக்கி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வரும். அப்படியே இது அப்படியே கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் நெய் தடவிட்டு வச்சுருங்கோ. நல்லா ஊறட்டும். பூர்ணம்லாம் பண்ணி பூர்ணம்லாமும் நல்லா ஆறின அப்புறமா நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நல்லா கரைஞ்சாச்சு, வடிகட்டியாச்சு. இதில் அரைச்சின்னு வந்த இந்த விழுது இருக்குது பற்றில கடலைப்பருப்பு தேங்காய் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்தோம் இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை வந்து இதோடையே சேர்த்து அப்படியே போடலாம். கரைக்காமல் போடுறேன்னா அதில் ஆனால் மண் குப்பை எல்லாம் இல்லாத இருக்குன்னா நீங்கள் அப்படியே போட்டு பண்ணலாம். இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி தனியாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிறது தான் பெட்டர். நல்ல டிஃப்ரெண்ட்டாக நம்மளோடதுலேயும் போலிலாம் பார்த்துருக்கோம். ஜீரா போலி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து சுருள் போலின்னு ஒன்று பண்ணியிருக்கேன். அப்புறம் வெறும் கடலைப்பருப்பு போலி மட்டும் வந்து நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி நமக்கு இந்த வருஷம் போகி பண்டிகை வந்ததுன்னு அது பண்ணியிருந்தேன். அந்த போலி கூட இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். இது கோக்னட் அண்ட் கடலைப்பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. கொஞ்சம் நல்லா கெட்டியாட்டும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இது என்ன கெட்டியாகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுங்க. இதில் வந்து பச்சை கற்பூரம் போட்டுக்கிறது அண்ட் ஜாதிக்காய் போட்டுக்கிறது இதெல்லாம் உங்களுடைய சௌகரியம். யாருக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். பூர்ணம் ஒட்டாத இருக்கிறதுக்கோசரம் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். நல்லா இது மாதிரி விட்டுன்னா திரண்டு வந்துடும் அழகாக. இதானால் நல்லா அது மாதிரி சுருளில் வதக்கிடுங்கோ. வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுறதுக்கப்புறமா நீங்கள் இதை தட்ட ஆரம்பிச்சிடனா போகிறோம். அதே மாதிரி பாதி சமையலில் வந்து இது நல்லா வேக வச்சு இதை அரைச்சி இதை கிளறி வச்சுட்டு ஆற வச்சுட்டு வச்சுருங்கோ. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக போலிக்கு போனேன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம எவ்வளோ லூஸாக விட்டோம், இது எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். நல்லா ஆறட்டும். இது இன்னொரு 2-3 மினிட்ஸ் நான் வதக்கிட்டு இதை அணைச்சிட்றேன். சரியாக இருக்கும். ஆறின அப்புறமா நம்ம இதை உருட்டி வச்சுட்டு உருட்டுறதே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எந்த இடமும் பிரிஞ்சிடாமல் பார்த்து ஒட்டிடணும். இதில் இன்னும் கொஞ்சம் நெய் வேண்டாம், நாங்கள் நெய் விட்டுக்கல எண்ணெய் விட்டுக்கிறோம் அப்படிங்கிறவாளுக்கு உங்கள் சௌகரியம். என்ன உங்களுக்கு இஷ்டமோ அதை இது பண்ணிக்கோங்க. முதல்ல கொஞ்சம் இனிஷியலி கையால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க பெருசாக. இன்னொரு பட்டர் பேப்பர் மாதிரி மேலே வைக்கும். இன்னும் ஒட்டிட்டுரும். கையால் மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இல்லை இது மாதிரி பண்ணுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா குழவியால் இடுறேன்னாலும் இடுவோம். கல்ல காஞ்சிருக்கு. ஃபியூ ட்ராப்ஸ் நெய் விட்டுக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு வாழை இலை கிடைக்காதவா இருப்பா இல்லையா, எப்படி தட்டுறதுன்னு யோசிப்பேன் இல்லையா. இந்த மாதிரி பட்டர் ஷீட்லேயும் தட்டிக்கலாம். இன்னும் உப்பி வருது, தெரியுது உங்களுக்கு. மாவு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஊறி இருந்ததுனால அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ ஜோரான போலி ரெடி ஆகிடுது. தேங்காய் அண்ட் கடலைப்பருப்பு கலந்த போலி.
இது என்ன முன்னாடி தட்டி வச்சுருக்கேன்னு கேட்குறீங்களா? இந்த பேப்பரில் எனக்கு கரெக்டாக வரதான்னு பார்த்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்படியே தான் எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம எடுத்துருக்கிற இந்த 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு தேங்காய், 1.5 கப் வெல்லம், இது போட்டதுக்கு ஒரு 15 போலி கண்டிப்பாக வரும். அட்லீஸ்ட் 12 போலியாவது வரும். நல்ல பெருசாக பண்ணினேன்னா 12 போலி கண்டிப்பாக வரும். சின்னதாக பண்ணினேன்னா 15 போலி கிட்ட வரும். உங்கள் சௌரியம் போல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு ஆவணி ஆவட்டத்துக்கு எல்லோரும் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. அட் த சேம் டைம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஆல்ன்ற அந்த பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போடுறச்செல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம்.